காட்டில் வசிக்கும் சிட்டுக்குருவி யாருடனும் பழகாமல் அமைதியாக தன் வாழ்க்கையை நடத்தி வந்தது. ஒரு நாள் காகம் நட்பு கோர சிட்டுக்குருவி ஒப்புக்கொண்டு அதனுடன் பழக ஆரம்பித்தது. சிட்டுக்குருவிக்கு மற்ற பறவைகள் காகத்துடன் பழக வேண்டாம் என்று எச்சரித்தன. ஆனால் அந்த சிட்டுக்குருவி மற்ற பறவைகள் சொன்னதை கேட்காமல் அந்த காகத்துடன் பழகியது. காகங்கள் சிட்டுக்குருவியை சோளத் தோட்டத்திற்கு அழைத்தது. சிட்டுக்குருவியும் சம்மதித்து அந்த காகத்துடன் சென்றது. காகங்கள் சோளம் சாப்பிட சிட்டுக்குருவி மரத்தில் அமைதியாக இருந்தது. விவசாயி கம்புடன் ஓடி வந்ததும் காகங்கள் பறந்து சென்றன. சிட்டுக்குருவி மட்டும் இருந்தது. விவசாயி சிட்டுக்குருவியை குற்றமின்றி அடித்தார். அதன்பின் தான் சிட்டுக்குருவி மற்ற பறவைகளின் எச்சரித்ததை கேட்கவில்லை என்று தன் தவறை உணர்ந்து வருந்தியது.